கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தில் வெட்கப்படுத்தாத கர்த்தர் இன்னைக்கு உங்களை தலை நிமிர பண்ண வைக்க போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 54:4 சொல்கிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ இலட்சி அடைவதில்லை. பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாத, இலட்சி அடைவதில்லை, கவலைப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்கள் பேசும்போது நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிருவீங்க. கடன் பிரச்சனையில் நான் வெட்கப்பட்டுருவனோ, அநேகர் சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் நான் வெட்கப்பட்டுருவனோ, படிக்கும்போது நான் ஃபெயிலாகி வெட்கப்பட்டுருவனோ, வேலை காரியத்தில் நான் வெட்கப்பட்டுருவனோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். அவர் இன்றைக்கி ஒரு வாக்கு பண்ணுறாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. ஓகே. அடுத்து, நாணாதே, நீ இலட்சி அடைவதில்லை. கலங்கி தவிக்காத, நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நெருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயக்கிற அவசியம் இல்லை. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, உங்களை இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சந்தோஷமாக இருந்திடுங்க, சந்தோஷமாக இருந்திடுங்க. இயேசு உங்களை கைவிட மாட்டார், இரட்சகர் உங்களை கைவிட மாட்டார். அதனால் கர்த்தர் சொல்கிறார், வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர பண்ணுவேன், உங்களை கவலைப்பட விட மாட்டேன், உங்களை நெருக்கப்பட விட மாட்டேன், உங்களை அவமானத்துக்குள்ளே விட மாட்டேன், உங்களை கண்ணுக்குள்ளே விட மாட்டேன், உங்களை கண்ணியிலிருந்து நான் தப்புவிப்பேன் அப்படிங்கிறேன். அதனால் அவரை நம்புங்க, வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்புங்க. அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் வெட்கப்பட்டுருவனும், பயப்படாத, ஏன்னா பயந்த காரியம் நேர்ந்துடும். யோபுக்கு சொல்கிறார், நான் பயந்தது நேர்ந்தது. எந்த காரியத்துக்கு வந்து பயப்படாதீங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், எந்த மனுஷனும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலாம். அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். பயப்படாதீர்கள், தேவன் பெரிய காரியத்தை உங்களை செய்வார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, நாணம் அடைவதில்லை, வெட்கம் அடைவதில்லை, பயப்பட மாட்டீங்க, தைரியமாக இருங்க சொல்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற கடன் பிரச்சனை மூலமாக, மனிதர்கள் மூலமாக பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே உங்களுடைய இரக்கம் கடந்து வரட்டும், உங்களுடைய தயவு கடந்து வரட்டும், உங்களுடைய வெற்றி கடந்து வரட்டும், உங்களுடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும், உங்களுடைய சுகம் கடந்து வரட்டும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே உங்களுடைய மகிமை இறங்கட்டும். காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.